Hey guys, what's up and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோவில் no foundation makeup look எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணாமல் இந்த பர்டிகுலர் மேக்கப் லுக்கை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், without further delay, let's quickly jump into the video. So first I'm going to start off with face moisturization. இதுக்கு இன்றைக்கி நான் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் விட்டமின் இ இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸை நல்லாவே நரிஷ் பண்ணிக்குது அண்ட் மேக்கப்புக்கு ஒரு பர்ஃபெக்ட் பேஸாக ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ரைமர். இதுக்கு இன்றைக்கி நான் பேக்கோட போர் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதை ஈவன் அவுட் பண்ணி ஒரு ஸ்மூத் கேன்வஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயிலினஸை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் மேக்கப் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் ஃபேஸ் எங்கெல்லாம் குயிக்காக ஆயிலியாக டர்ன் அவுட் ஆகுமோ அங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு எங்கெங்கே அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும் என் ஃபேஸில் அங்கேயும் வந்து இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ஒரு ஸ்மூத் கேன்வஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன். இதுக்கு இன்றைக்கி பேக்கோட டேக் கவர் கலர் கரெக்டர் இன் ஆரஞ்ச் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எனக்கு எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இல்லைனா டார்க்னஸ் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த கலர் கரெக்ஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃப்ளாலஸ் ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த கலர் கரெக்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலருக்கோ நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா இது வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்காக பிளெண்டிங் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் வச்சே வந்து பேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் தட் இந்த ப்ராடக்ட் வந்து அங்கங்கே திட்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்கின்னோட ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகி உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கலர் கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கன்சீலர் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பேக்கோட டேக் கவர் கன்சீலர் இன் ஷேட் ட்விஸ்டட் டாஃபி நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருக்கிற கன்சீலர். ஸோ நான் இதை வந்து எங்கெங்கே கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு எங்கெங்கே வந்து ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் பேஸ் வேணும்னு நினைக்கிறேனோ அங்கேயும் சேர்த்து இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஏன் அதர் ஸ்பாட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபவுண்டேஷன் இல்லாதனால ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸையும் வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்க்கு ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வேணுங்கிறனால எனக்கு ரிக்வயர்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிளண்டிங்க்கு வந்து நான் ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பியூட்டி ஸ்பஞ்சில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. இன்றைக்கி நான் வந்து மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு உங்களோட பியூட்டி ஸ்பஞ்சை நல்லா கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யூஸ்வலி கன்சீலர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா குவிக்காக வந்து செட் ஆகிடும் நம்ம ஃபேஸில். அதுவும் ஸ்பெஷலாக மேட் கன்சீலர்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு பிளெண்டிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் வந்து ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஆரல்ஸ் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணாட்டினா அங்கங்கே பேட்சியாக இருக்க மாதிரி ஆகிடும். நம்ம யாருக்குமே அந்த மாதிரி ரிசல்ட் வேணாம். அதனால நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரிட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸை ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு சுகரோட கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து பானா. இதுதான் வந்து லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட். பட் இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேடாக தான் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஷேட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இதோட ஃபார்மில் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ எஸ், இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபேஸில் எங்கே ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து இந்த கன்சீலர் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் நான் எந்த பியூட்டி ஸ்பஞ்ச் முன்னாடி பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அதே பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இந்த ப்ராடக்ட்டை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ பிளெண்ட் த கன்சீலர் ரியலி வெல். இல்லாட்டினா அதுவே உங்களோட மேக்கப் லுக்கை ரொம்ப வர்ஸ்ட்டாக மாற்றிடும். உங்களுக்கு ஹைலைட்டிங் கன்சீலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா ஜஸ்ட் அந்த நார்மலாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா ஸ்கின் டோன் மேட்சான கன்சீலர், அதோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இப்போ வந்து கான்டோரிங் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் அண்ட் டிஃபைன் கன்சீலர் இன் ஷேட் C15 யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் கான்டோரிங் ஷேட். ஸோ நீங்கள் என்னோட சிமிலர் ஸ்கின் டோனாக இருந்தீங்க, உங்களுக்கு லிக்விட் கான்டோரிங்
கான்டோரிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர் அண்ட் தென் சைட்ஸ் ஆஃப் தி நோஸ், அதுக்கப்புறம் சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் இதெல்லாம் வந்து நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கல்ப்டட் லுக் கிடைக்கும். நீங்கள் கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி மொத்தமாக ஷேப்பே இல்லாமல், ஒரு டைமென்ஷனே இல்லாமல் ஏதோ வெள்ளை அடித்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபேஸோட டைமென்ஷன், அதாவது நேச்சுரல் ஷேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம வந்து தேவையான பிரான்சிங்கோ கான்டோரிங்கோ பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும் உங்களோட மேக்கப்போட ஃபினிஷ் பார்க்குறதுக்கு. ஸோ எஸ், நம்ம வந்து இப்போது கான்டோரிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க இந்த லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லாம் செட் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி மேபிளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் இன் ஷேட் 330 டாஃபி கேரமல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு என்னோடய ஹைலைட்டட் ஏரியாஸை ஃபஸ்ட்டு நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார் ஐப்ரோஸ் நான் வந்து சுகரோட ஆர்ச் அரைவல் ஐப்ரோ இன் ஷேட் ஃபெலிக்ஸ் onyx எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட். நீங்கள் டீப்பர் காம்ப்ளெக்ஷனில் இருக்கீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் இந்த ஐப்ரோ பென்சிலோட ஷேட். ஸோ இது வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸை நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்பாஸ் ஏரியாஸ்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐப்ரோ ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். யூசேஜும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஐப்ரோ ஃபில்லிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோஸை நான் கொஞ்சமாக டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண இந்த பேக் கன்சீலர் இருக்கு இல்லையா, அதையே எடுத்து கொஞ்சமாக என்னோடய ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐப்ரோஸ்க்கு ஒரு க்ளீன் அண்ட் டிஃபைன் லுக் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு ஐ ஷேடோவுக்கு இன்றைக்கி நான் வெட் அண்ட் வைல்டோட ரோஸ் இன் த ஏர் ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் ஷேடையும் இந்த ட்ரான்சிஷன் ஷேட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சேம் பேலட்லேருந்தே இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோட அவுட்டர் கார்னர் டில் மிட் ஆஃப் த ஐலட்ஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு ஐஸ்க்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டைமென்ஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அவுட்டர் கார்னர்ஸ் வந்து டீப்பன் பண்ணுறது நல்ல ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸோ நான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கிறேன். இது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க அந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னோட மிட் ஆஃப் தி ஐலட்ஸில் இருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி அந்த ப்ரௌன் ஷேடையும் இந்த ஆரஞ்ச் ஷேடையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதே ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னோட லோவர் ஐலட்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சுகர்லேருந்து ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் ஹெவி டியூட்டி கோல் பென்சில் இன் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட அப்பர் அண்ட் லோவர் ஐலட்ஸில் அப்ளை பண்ணி ஒரு ஸ்மஜிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு டிசைர்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக்கி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன்னா நான் எந்த ப்ரஷில் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் ஐ ஷேடோ எடுத்து பிளெண்ட் பண்ணிடலையா அதே ப்ரஷில் இருக்கிற ரிமைனிங் ப்ராடக்ட் வச்சு இந்த டார்க் ஸ்மோக்கி ப்ரௌனுக்கும் என்னோட க்ரீஸ் ஏரியாவில் இருக்கிற ஷேடுக்கும் நடுவில் ட்ரான்சிஷன் ஷேடாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு ப்ராப்பரான கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கலர்பாரோட மெஸ்மரைஸ் காஜல் எடுத்து என்னோட அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதே ஐலைனர் வச்சு ரொம்ப தின்னாக என்னோட ஐலிட்ஸ் இருக்கும்ல அப்பர் ஐலிட்ஸ் அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த லேஷ் லைன் இருக்கும்ல அதை ஒட்டி ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அகெயின் அதை வந்து ஒரு ஸ்மஜர் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்கள் கிரேடியன்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக் பிளாக்ல இருந்து ப்ரௌனுக்கு மூவ் ஆகி அண்ட் தென் ஒரு ஆரஞ்ச் ஷேடுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்மோக்கி ஐ லுக் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் சுகரோட ப்ரான்ஸர் இன் ஷேட் கேப்டன் கேரமல் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர் அதுக்கப்புறம் சைட்ஸ் ஆஃப் த நோசிங்லாம் வந்து நல்லா கான்டோரிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் என்னோட ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஸ்கல்ப்டட் டிஃபைன்ட் லுக் கிடைக்கும். நான் எப்போவுமே உங்களோட ஃபுல் ஃபேஸ் ஆஃப் பேஸ் மேக்கப் முடிச்ச உடனே உங்களோட கான்டோரிங் பண்ணிருங்கன்னு தான் சொல்வேன். பிகாஸ் நீங்கள் கான்டோரிங் இல்லைனா ப்ரான்சிங் பண்ணாட்டினா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஏதோ வெள்ளை அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் கான்டோரிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளஷ் போய்க்க போகிறோம். ப்ளஷ்க்கு நான் இன்றைக்கி சுகரோட சால்மன் சூப்பர் ஸ்டார் இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கோரலிஷ் டஸ்டி ரோஸ் ஷேட். இது வந்து டீப்பர் காம்ப்ளெக்ஷனுக்கு ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டீப்பர் காம்ப்ளெக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ இந்த ப்ளஷ் வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் 399 rupees. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், ப்ளஷ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போய்க்க போகிறோம். மஸ்காராவுக்கு நான் இன்றைக்கி எசன்ஸோட லாஷ் பிரின்சஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து வேறு லெவல் மஸ்காரா.
இது வந்து ஒரு ஹையர் அண்ட் மஸ்கரா மாதிரி உங்கள் ஐ லேஷஸ்க்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எஃபெக்ட் கொடுக்கும், நல்லா வால்யூமைஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை வச்சு என்னோட அப்பர் அண்ட் லோவர் ஐ லேஷஸ் அண்ட் தென் என்னோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சமாக கோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார் லிப்ஸ்டிக் நான் இன்றைக்கி வந்து மிஸ் கிளாரோட பவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் 02 யூஸ் பண்ணுறேன். இது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான பிங்கிஷ் நியூட் ஷேட், கொஞ்சமாக பீச் அண்டர் டோன்ஸ் கூட இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஷேட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்செல்லாம் இருக்காது, இது ஏன் ஸ்கின் டோனுக்கு ப்ராப்பராக செட் ஆகிற ஷேடாக இருக்காது. ஸோ நான் என்னோட லிப்ஸை வந்து டிஃபைண்டாக வச்சுக்கிறதுக்காக ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன் ப்ரௌன் ஷேடில். இதுக்கு நான் வந்து கலபாரோட லிப் லைனர் இன் ஷேட் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி என்னோட லிப்ஸோட அவுட்டர் கார்னர் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஃபேடடாகவும் இல்லாமல் ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங்க்கு போய்க்க போகிறோம். இதுக்கு இன்றைக்கி நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் இன் ஷேட் 5 நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸோட ஹையர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்பவே ஃபைன்லி மெல்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்குது, லைக் க்ளோ ஃப்ரம் வித்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்குது. ஸோ எஸ், தட்ஸ் இட். இதோட என்னோட ஃபுல் ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டேன். திஸ் இஸ் ஹவ் தி ஃபைனல் லுக் டர்ன்ட் அவுட். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் அண்ட் மோர் மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் பிரியா. பை.